எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோடனே கடுகு வெந்தயம் ரெண்டும் 1/2 டீஸ்பூன். கடுகு வெந்தயம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, நறுக்கின சின்ன வெங்காயம் 1 கப்பு, 2 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, நறுக்கின ஒரு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். கட் பண்ண இஞ்சி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி. மசாலா கொஞ்சம் வதங்கட்டும். அரைச்சி எடுத்த வெங்காயம் தக்காளி, வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை கொஞ்சம் போறது வரைக்கும் வதக்கி எடுத்துடுங்க. மிளகாய் பொடி சேர்க்குறோம், இஞ்சி சேர்க்குறோம், பச்சை மிளகாய் சேர்க்குறோம். நீர் நல்லா வத்தி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் புளி சேர்த்துடலாம். எலுமிச்சை அளவு புளி, டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துட்டு மீன் போட்ட முறை ரொம்ப கலந்து கொடுக்கண்டா. மீன் எல்லாம் நல்லா மசாலாலாம் மூழ்கிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு மீன் போட்டு கொதி வர ஆரம்பிச்சது. கடைசியாக 1 டம்ளர் தேங்காய் பால் லைட்டாக கலந்து கொடுத்து அப்படியே ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் இருக்கட்டும். ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு.